ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அன்பு நண்பர்களுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. இந்த பாம்பு பிடிச்சிட்டோம். பிடிச்ச பாம்பை கொண்டு போய் விட போகிறோம். நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் பாம்பு பார்த்தது ஜஸ்ட் அந்த வண்டி அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன். பாம்புக்கு எதுவும் அடிப்படலன்னு நினைக்கிறேன். குச்சியில் லைட்டாக அடிச்சிட்டேன், ஆனால் ஒன்றும் அடிப்படலை. ஓகே, விட போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்துட்டு கேர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கொஞ்சம் அடர்ந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்க்கு பக்கத்தில் விடுறோம். அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா இங்கெல்லாம் பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்குது நிறையா. நான் நிறைய பார்த்துருக்கேன். அதனால் இந்த இடத்துல விட்றது அதுக்கு ஒரு பிழைப்பாக இருக்கும். எலிங்கெல்லாம் நிறைய இருக்குது. இது ஏதோ பொழைச்சிக்கும். அதனால் இங்கே விட்றோம். ஓகே, ரைட். பார்த்துங்க, இங்கே முன்னாடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல விட்டுறேன். ஓகே, நான் வண்டியாக தான் பிடிச்சிருக்கேன். இது பாம்பு பிடிச்சது வந்துட்டு நான் தான். ஓகே, இப்போ இங்கே இருக்குது பாம்பு. அதை பிடிச்சி அப்படியே விட்டுருவோம். ரைட். ஓகே, கொஞ்சம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் அதுக்காக. ஓகே, அதை போயிடுச்சு, உள்ள ஓடிச்சு. ஓகே, அதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. அது அழகாக போயிடும். நன்றி. இந்த இடத்துல வரவங்க போகிறவங்க கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அங்கே எத்தனையோ பாம்பு இருக்குது. அதில் இப்போ சார பாம்பும் ஒன்று சேர்ந்துச்சு. ஓகே, ரைட். தேங்க்யூ, நன்றி. இதுதான் என் லைஃப்பில் நான் பிடிச்ச முதல் பாம்பு. ஃபஸ்ட் டைம் பிடிச்ச பாம்பு. ஒரு 2 பாம்பு அடிச்சிருக்கேன். அப்போ தெரியாது பிடிச்சி விட்டுணுன்றது இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் பிடிச்சி விட்டுறேன். ஓகே, ரைட். தேங்க்யூ, பாய்.